வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை, குருவின் மலரடி போற்றி. நம் சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்விட்ட குருவே வாழ்க. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். மெய்யன்பர்களே, கர்மவினை கழியும் ரகசியங்கள். ஒவ்வொரு மனிதனின் பிறப்பின் நோக்கம் என்பதே இந்த கர்மவினை கழிவதுதான் என்பது வேதாத்திரியத்தின் சாரமாக இருக்கிறது. நாம் எத்தனை தத்துவங்களை பல்வேறு கோணங்களில் பேசிக்கொண்டிருந்தாலும், சிந்தித்து கொண்டிருந்தாலும், கேட்டுக்கொண்டிருந்தாலும், முடிவாக நாம் செய்ய வேண்டியது என்ன என்றால், அது இந்த கர்மவினை கழிவதற்கான நமது செயல் மாற்றம் என்பதுதான் அத்துணை தத்துவங்களின் நோக்கமாக இருக்கிறது. எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டு இதை செய்யவில்லை என்று சொன்னால் அங்கு ஆன்மீகம் முழுமை பெறுவது இல்லை. அப்போ அந்த அடிப்படையிலே இந்த செயல் மாற்றம் வருவதற்காக பல்வேறு கோணங்களிலே நாம் நமது தத்துவங்களை பல்வேறு வகையில் சிந்தித்து நாம் உணர்ந்து கொண்டிருக்கிறோம். அதை மனதில் உறுதிப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அதற்காகத்தான் இந்த சிந்தனை. நமக்கு தெரியாத சிந்தனை எதுவுமே இல்லை. ஏன் மீண்டும் 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 இந்த சிந்தனைகளை திரும்ப 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 சிந்தித்து கொண்டிருக்கிறோம் என்று கேட்டால், நாம் தெரிந்து கொண்டதை நடைமுறைப்படுத்துவதற்கு நமது மனதிற்கு அந்த வில் பவர் கிடைப்பது இல்லை. ஏனென்று சொன்னால், நாம் இந்த சமுதாயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த சமுதாயத்தின் புரிதல் வேறு மாதிரி இருக்கிறது. அந்த அலை இயக்கம் நம்மளை தாக்கிக் கொண்டே இருக்கிறது. அதன் அடிப்படையில் நமது மாற்றங்கள் என்பதற்கு மனம் இடம் கொடுப்பதற்கு கொஞ்சம் துணிவு வராமல் இருக்கிறது என்பதுதான் உண்மை. அந்த துணிவு வருவதற்காகத்தான் மீண்டும் 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 இந்த சிந்தனைகளை நாம் செய்து கொண்டே இருக்கிறோம். அந்த அடிப்படையிலே இந்த மகரிஷியின் சிந்தனைகளை சிந்தித்து கொண்டிருக்கும் பொழுது, மகரிஷியினுடைய தத்துவங்கள் எதை அடிப்படையாக கொண்டதாக இருக்கிறது என்று சொன்னால், அத்வைதம் என்பதை அடிப்படையாக கொண்டதாகத்தான் இருக்கிறது. அத்வைத தத்துவம். பொதுவாக பக்தி மார்க்கம் என்பது துவைதம் போல் தெரியும். துவைதத்திலிருந்து அத்வைதத்துக்கு பயணிப்பதுதான் அந்த இடம். மகரிஷி அவர்கள் முழுமையாக அத்வைதம் என்பதை நமக்கு பல்வேறு விளக்கங்களோடு விளக்கியிருக்கிறார். மகரிஷியினுடைய அத்வைதம் என்பது எளிமையாக புரிந்து கொள்ளக்கூடியது. அந்த அடிப்படையில் இவ்வளவு தத்துவம் இந்த சமுதாயத்துக்கு கொடுக்கப்பட்டிருந்தாலும், இந்த சமுதாயத்தில் பெரிய மாற்றம் வந்துவிட்டதா என்று கேட்டால் இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் இப்பொழுதெல்லாம் மக்கள் ஏதேனும் ஒரு பிரபல்யமானவர்கள் மூலமாக இந்த தத்துவத்தை சமுதாயத்துக்கு கொண்டு செல்லும்போது அவர்கள் ஓரளவுக்கு கேட்பதற்காவது ஒரு தயாராகிக் கொள்கிறார். கேட்கக்கூடிய சூழ்நிலையாவது வருகிறது. அப்படி இல்லை என்று சொன்னால், இந்த சமுதாயத்தில் நல்லதை கேட்பதற்கு
யாரும் தயாராக இல்லை என்பது ஒரு வருத்தத்தக்க விஷயம். இப்படிப்பட்ட நிலையிலே மறைந்த எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் இறுதியாக கடைசியில் அவர் ஒரு பாடலை பாடியிருக்கிறார். அந்த பாடல் எந்த படத்துக்காக எழுதப்பட்டது என்று தெரியவில்லை, இது யார் எழுதினார்கள் என்பதும் தெரியவில்லை. ஆனால் அது அவர் பாடிய பாடல். ஆனால் அந்த பாடலுக்குள்ளாக அத்வைத தத்துவம் அற்புதமாக பொதிந்திருக்கிறது. அத்வைத தத்துவம் என்று கூட சொல்ல முடியவில்லை, வேதாத்திரிய அத்வைத தத்துவ ரகசியங்கள் இந்த பாட்டுக்குள்ளாக நிறைய பொதிந்திருக்கிறது. ஏன்னா அத்வைதத்தை ஆதிசங்கரர் சொல்லியிருக்கிறார், ஆனால் வேதாத்திரி மகரிஷி அவர்களும் அத்வைதம் சொல்லியிருக்கிறார். வேதாத்திரி மகரிஷி அவர்கள் சொல்லக்கூடிய அந்த அத்வைதம் என்பது ரொம்ப எளிமையானது. அந்த எளிய நடையிலே இந்த பாடல் எழுதப்பட்டிருக்கிறது. அதை பாடியவர் ஒரு பிரபல்யமான பாடகர் என்பதனால் இது இப்பொழுது இந்த ஒரு 10 நாட்களாக சமுதாயத்தில் அது பரவிக்கொண்டு வருகிறது. ஃபேஸ்புக் எல்லாத்துலேயுமே இது வர்றதை பார்க்குறோம். இப்போ அந்த பாடலை நாம் ஒரு 5 நிமிடம் அதை கேட்போம். இப்போ இந்த பாடல் நமது தமிழ் ஆனந்த யோகம் 5 குழுவிலும் 6 குழுவிலும் அங்கு பகிரப்பட்டிருக்கிறது. நீங்கள் இதை உங்களுக்கு தெரிந்த அன்பர்களுக்கெல்லாம் பகிர வேண்டும், இதை நீங்கள் கேட்க வேண்டும் என்பதற்காக நம் குழுவிலும் பகிர்ந்திருக்கிறோம். இந்த நிகழ்ச்சி முடிந்த பிறகு அதை மீண்டும் கேளுங்கள். கேட்டு உங்களது நண்பர்கள் உறவினர்களுக்கெல்லாம் இதை எவ்வளவு பகிர முடியுமோ பகிர்ந்து கொள்ளுங்கள். இப்பொழுது நாம் அந்த பாடலை கேட்டுவிட்டு அந்த வரிகளுக்கு உரிய விளக்கங்களை நாம் வேதாத்திரியம் இந்த பாடலுக்குள்ளாக எப்படியெல்லாம் பொதிந்திருக்கிறது என்பதை நாம் விளக்குவோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இந்த பாடல் ஒரு அற்புதமான வரிகளை இங்கு தாங்கி இருக்கிறது என்பதை நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். ஆன்மீகம் என்னவென்று யாருக்கும் தெரியலை. சாதாரணமாக இப்பொழுது ஆன்மீகம் என்பது பக்தி மார்க்கம் என்பதை ஆன்மீகம் என்று சொல்லுவதா, ஞான மார்க்கம் என்பதை ஆன்மீகம் என்று சொல்லுவதா? இப்போது 2 மார்க்கங்கள் இருக்கிறது. இப்போ இரண்டுமே ஆன்மீகம் என்று தான் சொல்லுகிறோம். அப்போ உண்மையான ஆன்மீகம் என்பது எதை குறிக்கிறது என்பது நமக்கு உள்ளாக எப்படி தெரிந்து கொள்வது என்று சொன்னால், ஆன்மீகம் என்பது ஒரு மனிதனுடைய ஆன்மாவை இதமாக வைத்து கொள்ளக்கூடிய அளவுக்கு அவனை மாற்ற வேண்டும். அதுதான். அது பக்தி மார்க்கமாக இருக்கலாம், ஞான மார்க்கமாக இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம். பக்தி மார்க்கத்திலும் அந்த ஆன்மீகத்தில் உயர்ந்தவர்கள் இருக்கிறார்கள். எந்த நிலையில்? சரணாகதி என்ற நிலையில் அவர்களும் ஒரு பெரிய ஒரு மகான் நிலைக்கு உயர்ந்தவர்களும் இருக்கிறார்கள். அதே போல் ஞான மார்க்கத்தில் நிறைய பேர் இருக்கிறார்கள். அப்போ அது எந்த மார்க்கமாக இருந்தாலும் அந்த ஆன்மாவை இதமாக வைத்துக்கொள்ளக்கூடிய ஒரு பக்குவத்தை கொடுக்க வேண்டும் என்பதுதான். இப்போ இந்த இடத்துல ஆன்மீகம் என்பது யாருக்கும் தெரியல என்று, என்னவென்று யாருக்கும் தெரியலை என்று ஏன் இந்த பாடல் வரியை இந்த ஆசிரியர் எழுதியிருக்கிறார் என்று நான் சிந்தித்து பார்க்கிறேன். ஏன் இதை இப்படி எழுதியிருக்க வேண்டும்? ஆன்மீகம்னா என்னன்னே யாருக்கும் தெரியலையே அப்படின்னு. அப்போ இவ்வளவு பேர் ஆன்மீகம் இருக்கிறார்கள். நமது வேதாத்திரிய பயிற்சியில் எத்தனை பேர் பயிற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள், எத்தனை கோடி பேர் பயிற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். இதே போல் எத்தனை ஞான மார்க்க இயக்கங்கள் இருக்கிறது.
எவ்வளவு கோயில்கள் இருக்கிறது. இப்படி இருந்தும் ஆன்மீகம் என்னவென்று யாருக்கும் தெரியலன்னு ஏன் அவர் பாடுறாருன்னா, அந்த வரி எழுதினார்னா, அந்த மாற்றம் இப்பொழுது சமுதாயத்தில் மனிதனிடம் இல்லை. எல்லாரும் கோயிலுக்கு போகிறாங்க, அது தத்துவம் கேட்குறாங்க, தவம் பண்ணுறாங்க, பயிற்சி பண்ணுறாங்க. ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை காண முடியவில்லை. அப்போ இதனால தான் ஆன்மீகம் அப்படிங்கிறது எங்கே என்று தேடக்கூடிய நிலையில் இருக்கிறது என்று அவர் எழுதுகிறார். அப்போ உண்மையான ஆன்மீகம் என்பது உணரப்படவில்லை என்பதுதான் இங்கு கருத்தாக இருக்கிறது. அதற்கு காரணம் என்ன என்று அடுத்த வரியில் என்ன சொல்கிறாரு? அதற்கு காரணம் ஆண்டவன் யாருன்னு புரியலை. காரணம் ஆண்டவன் யார் என்று புரியவில்லை என்று. இப்போ என்னாச்சு? இப்போ அதாவது ஒவ்வொரு மதத்திலும் ஒவ்வொரு ஆண்டவன் என்று ஒன்றை வைத்துக்கொள்கிறோம். ஒரே மதத்தில் பல ஆண்டவர்கள் இருக்கிறார்கள், இப்படி வைத்திருக்கிறோம். இப்போது கடவுள் இறைவன் என்பவர் ஒன்றா பலவா என்று ஒரு ஆழ்மனதில் சிந்தித்து பார்க்கிறோம் என்று வைத்துக்கொள்ளுங்கள். இறைநிலை என்பது ஒன்றா பலவா? அது இரண்டாகவே இருப்பதற்கான சாத்தியமில்லை. எப்படி ஒரு இறைநிலை இரண்டாக இருக்கிறது என்று சொன்னால், அவர்களுடைய இறைநிலை இவர்களுடைய இறைநிலை வேறு வேறு என்று சொன்னால், அப்போ அவர்களை மற்றும் அது காப்பாற்றுகிறது, இவர்களை இது காப்பாற்றுகிறது என்று சொன்னால், அந்த இயற்கையின் நீதி என்று சொல்கிறோமே, அந்த இயற்கையின் நீதி அந்த இறைவனின் அடிப்படையில் செயல்படுகிறதா, இந்த இறைவனின் அடிப்படையில் செயல்படுகிறதா? குழப்பம் வந்து விட்டதா? குழப்பம் வந்து விட்டது. ஆனால் இங்கு இயற்கை எப்படி இருக்கிறது பாருங்கள். இயற்கை ஒரே மாதிரியான நீதியில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இயற்கையிலே மழை பெய்கிறது. அப்போ இது அந்த இறைவனுடைய அருள் என்று சொன்னால், அந்த இறைவனுடைய அருள் எந்த மாதத்தில் பெய்கிற மழை, இது எந்த மழை இப்படின்னு வேறுபடுத்தி பார்க்க முடியுமா? இயற்கையில் எதையாவது நம்ம வேறுபடுத்தி பார்க்க முடியுமா? இன்னும் வாருங்கள், மனிதனாக பிறந்து கொண்டிருப்பதில் அந்த ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது அந்த உடலில் இருக்கக்கூடிய உறுப்புகள், இப்போது இந்த மதமாக இருந்தாலும் அந்த மதமாக இருந்தாலும் எல்லா இடத்திலும் அங்கு நடக்கக்கூடிய செயல்கள் நம் மனிதனை மீறிய ஒரு செயல்தானே. ஒரு கரு உண்டாகி அந்த ஒவ்வொரு உறுப்புகளும் உருவாகி அந்த உறுப்புகளின் இயக்கம் இப்படித்தான் இயங்க வேண்டும் என்ற ஒரு சாஃப்ட்வேர் அதுக்குள்ள அதை நிர்ணயம் செய்து எவ்வளவு உறுப்புகள் எப்படி எப்படியான ஒரு அதிசயம் தானே. இதை ஒரு மனிதனால் உருவாக்க முடியுமா? இப்படிப்பட்ட ஒரு குழந்தை பிறக்கிறதே, அது இந்த கடவுளை பின்பற்றுகிறவர்களுக்கு அந்த சிஸ்டம் வேறு மாதிரியும் இது வேறு மாதிரி இருக்கான்னு கேட்டால் இல்லை. அப்படி இருந்தால் மருத்துவர்களே வேறு வேறு மருத்துவர்கள் வந்து விட வேண்டும் அல்லவா? இல்லையே. அதே போல் இப்போது இட்லி சாப்பிட்றோம், அது ரத்தமாக மாறுகிறது. எல்லோருக்கும் ஒரே மாதிரியாக தானே மாறுகிறது, ஒரே மாதிரியான ஜீரணம் நடக்கிறது. அப்போ நம்மை மீறிய சக்தி நமக்குள்ளாக இந்த பிரபஞ்சத்தில் ஏதோ ஒன்றை நடத்தி கொண்டிருக்கிறது என்று சொல்லக்கூடிய அந்த அதிசயங்களை எல்லாம் பார்த்தால் அதில் இரண்டு தன்மைகளே பார்க்க முடியல, ஒரே மாதிரியாகத்தானே இருக்கிறது. அப்புறம் எப்படி இறை சக்தி என்பதை நீங்கள் இரண்டாகவே பார்க்க முடியாது, இரண்டாகவே பார்க்க முடியாது. அப்போ இது ஆனால் இப்பொழுது பலவாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அது அறிய முடியாத நிலையில் அது இருக்கலாம். ஆனால் அதை அறிந்து கொண்ட நிலையில் இது ஒன்றாகத்தானே இருக்க முடியும். அந்த ஆண்டவன் யார் என்பதை உணர்ந்து கொண்டால் அந்த இறைநிலை என்பது ஒன்றாகத்தான் இருக்க முடியும் என்பதை உணர்ந்து விட்டால் ஆன்மீகம் எப்படி ஆயிரும்? சரியான ஆன்மீகமாக மாறிவிடும் என்று அவர் எழுதுகிறார். இதுக்கு காரணமே அதுதான் சொல்கிறார். மகரிஷி அவர்கள் கூட
ஒரு புத்தகம் எழுதியிருந்தார். சமுதாய சிக்கல்களும் அதற்கான தீர்வுகளும் என்று ஒரு புத்தகம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி அதை வெளியிட்டாங்க. அந்த சிக்கல்களில் முதல் சிக்கலே என்ன சொல்லுகிறார்? சமுதாய சிக்கல்களுக்கெல்லாம் காரணம் என்ன என்று முதல் காரணமே என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், இறைவன் யார் என்று தெரியாத ஒரு அறியாமை என்பதுதான் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்களுக்கு முதல் காரணம். பெரும்பாலான சிக்கல்களுக்கு இதுதான் முதல் காரணம் என்று சொல்லுகிறார். இதை நீங்கள் பாருங்கள், இன்றைக்கி எத்தனை மதம் சார்ந்த சண்டைகள், எத்தனை நாடுகளுக்கு நாடு வரக்கூடியதில் எவ்வளவு இந்த மதம் சார்ந்து இந்த கடவுளை வைத்துக்கொண்டு எத்தனை பிரச்சனைகள் இந்த உலகம் முழுவதும் இருக்கிறது என்று பாருங்கள். அப்போ அது ஒரு காரணம் என்று மகரிஷி அவர்கள் அங்கே எழுதியிருக்கிறார். அதே போல் எனக்கு இந்த வரியை பார்த்தவுடன் எனக்கு அந்த புத்தகம் ஞாபகத்துக்கு வந்துவிட்டது. அந்த புத்தகம் வெளியிடும்போது மகரிஷி அவர்கள் வெளியிடுகிறார்கள், எங்களது அறக்கட்டளையில் அந்த புத்தகம் மட்டும் நாங்கள் எத்தனை வாங்கினோம் என்று கேட்டால் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். 400 புத்தகம் எங்கள் அறக்கட்டளையில் வாங்கி 400 புத்தகங்களும் நாங்கள் அதை எங்களது அறக்கட்டளையில் வைத்து அதை விற்பனை செய்திருக்கிறோம். அந்த புத்தகம் அதில் இந்த கருத்து சொல்லப்பட்டிருந்தது. அது இங்கே இருக்கிறது. காரணம், ஆண்டவன் யார் என்று புரியவில்லை. சரி, அல்லாவும் ஈஸ்வரனும் ஒன்றுன்னு விளங்கலை. இப்போ பாருங்கள், அல்லாவும் ஈஸ்வரனும் ஒன்றுதான் என்று விளங்கலை. நான் இதை அடிக்கடி காயகல்பம் நடத்தும்போது கூட இதை சொல்வது உண்டு. எப்படி என்று சொன்னால், இப்போ பாருங்கள், ஈஸ்வரன் என்று யாரை சிவன். இப்போ நாம் என்ன சொல்கிறோம்? சிவம் என்று சொல்கிறோம். சிவம் என்பதுதான் சிவன் என்று அது உருவமாக, அது ஒரு அறிவின் வளர்ச்சியில் வராத குழந்தை பருவத்தில் இருப்பவர்களுக்கு அதை உருவமாக்கி சிவம் என்பதை சிவன் என்று ஆக்கிவிட்டோம். அப்போ இது சிவம் என்பதுதான் ஈஸ்வரன் சிவன் என்று ஆகி இருக்கிறது. அப்போ சிவம் என்பது தான் நம்ம ஒரு சுத்தவெளி என்று சொல்லுகிறோம் என்று வைத்துக்கொள்ளுங்கள். சிவம் என்றால் அசையாதது, இயக்கமற்றது, எல்லையற்றது, இப்படியெல்லாம் சொல்கிறோமே, அதுதான் அந்த சுத்தவெளி. நம்ம துரியாதீதத்தில் அங்கே போகும்போது என்ன பண்ணுறோம்? சிவக்களம் அப்படிங்கும் பொழுது அது அசையாத வெளி. அங்கே உருவம் இருக்கிறதா? இல்லை. நாம் இங்கே காலண்டரில் தான் சிவன் படம் போடுறோமே தவிர எந்த கோவிலாவது சிவனுக்கு சிலை இருக்கிறதா என்றால் இல்லை. அதை நல்லா கவனிக்கணும். ஏன் இல்லை? அம்மனுக்கு முழுவதும் சிலை வைத்து விட்டார்களே. நீங்கள் சிவன் கோயில், அம்மன் கோயில் எங்கு வேணாலும் போய் பாருங்கள். இப்போ மதுரையில் மீனாட்சி அம்மனுக்கு சிலை இருக்கும். ஆனால் சிவம் அங்கு வெறும் லிங்கம் மட்டும்தான் இருக்கும். அங்கு உருவம் கொடுக்கப்படவில்லை. ஏன் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் சிவம் என்பது அசையாதது, அங்கு உருவமற்றது, எல்லையற்றது. அப்போ அங்கு அசைவில்லை, அடக்கமாக இருக்கக்கூடியது. அப்போ அதுக்கு உருவம் அல்ல. சக்தி என்பது அசையக்கூடியது. எப்பொழுது அசைவு என்று வந்து விட்டதோ அங்கு உருவம் என்று ஒன்று வந்துவிட்டது. அசைவு என்று வந்தால் அணுவாகி அணுக்களின் நெருக்கமாய் காற்று, நெருப்பு, நீர், நிலம் என்று வந்துவிட்டது அல்லவா? இங்கு அந்த அசைந்த உடனே அந்த அறிவு ஆகிய தெய்வம் இங்கு வடிவம், குணம், இயக்க ஒழுங்காக மாறிவிட்டது. அப்போ அங்கே வடிவம் வந்துவிட்டது. அப்போ சக்தியில் வடிவம் வந்து விட்டதனால் அம்மனுக்கு வடிவத்தை கொடுத்தார்கள், உருவத்தை கொடுத்தார்கள். ஆனால் அசையாத சிவத்துக்கு அங்கு சிலை இல்லை,
உருவம் கொடுக்கப்படவில்லை. இது என்னைக்காவது நாம் கோயிலில் போய் அதை யோசித்து இருக்கிறோமா? ஏன் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு மட்டும் அந்த உருவத்தோடு இருக்குது, ஏன் சிவனுக்கு மட்டும் உருவத்தோடு அவர் இல்லை? எந்த கோயிலையாவது இருக்கா? எங்கேயுமே இருக்காது. அப்போ முன்னோர்கள் இதை மறைமுகமாக நமக்கு உணர்த்துகிறார்கள். ஆனால் அதை சொல்லலை. அதை வழி வழியாக வந்தவர்கள் அதை சொல்லாமல் விட்டு விட்டார்கள். இப்போ வேதாத்திரியத்தில் வந்து நாம் உணர்ந்த பிறகுதான் அது நமக்கு சிந்திப்பதற்கு தோன்றுகிறது. சரி, அப்போ அதுதானே ஈஸ்வரன். இப்போ அல்லாஹ் என்று சொல்கிறார்களே, அல்லாஹ் என்பது யார்? அல்லாஹ் என்பது யார்? அல்லாஹ் என்பது அங்கே என்ன சொல்கிறாங்க? உருவமற்றவன். நீங்கள் மாஸ்கில் போய் பாருங்கள், முகமதியர்களுடைய அந்த மாஸ்கில் உள்ள படம்னா அங்கே எந்த படமும் இருக்காது, எந்த உருவமும் இருக்காது. அப்படி வெறும் சுவர் தான் இருக்கும், வெற்ற வெளியாக இருக்கும். உருவமற்றவன் இறைவன். அப்போ அசைவற்றவன், உருவமற்றவன், எல்லையற்றவன், இறைவன் மிகப்பெரியவன். அதுதான் அல்லாஹ் என்று சொல்லுகிறார்கள். மிகப்பெரியவன். மிகப்பெரியவன் என்று சொன்னால் என்ன அர்த்தம்னா, அவனுக்கு மேல் ஒன்று இல்லை. அதான் மிக. மிக என்று ஒரு வார்த்தையை போட்டுவிட்டால் அதற்கு மேல் ஒன்று இல்லை என்று அர்த்தம். அப்படி மிகப்பெரியவன், அதற்கு மூலம் என்று ஒன்று இல்லை. அதற்கு மூலம் என்று ஒன்று இல்லை. இப்போ இங்கே என்ன சொல்கிறோம்? ஈஸ்வரன் நாங்கிற அதை இங்கே நம்ம 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 வழக்கத்தில் என்ன சொல்கிறாங்க? பரமசிவன், பரமசிவம் என்று சொல்லுகிறார்கள். பரம என்றால் என்ன அர்த்தம்? பரம என்றால் அதற்கு மேல் ஒன்று இல்லை என்று சொன்னால் அங்கு பரம என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துவோம். அதற்கு கீழ் ஒன்று இல்லை என்று சொன்னால் அங்கு பரம என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துவோம். ரெண்டு இடத்துலையும் அந்த பரமங்கிறது வரும். அப்போ பரமசிவம் என்று சொன்னால் அதற்கு மேல் ஒன்று இல்லை. இங்கே என்ன சொல்கிறேன்? அதாவது இறைவன் மிகப்பெரியவன், அதற்கு மூலம் என்று ஒன்று இல்லை. இப்போ இங்கே சிவத்துக்கு மூலம் என்று ஒன்று இல்லை. இப்போ நம்ம சாதாரணமாக பக்தி மார்க்கத்தில் அப்போ விநாயகருடைய அப்பா யார், முருகனுடைய அப்பா யார் அப்படின்னா சிவன் சொல்லிடுறோம்ல. சரி சரிப்பா, அந்த முருகனுடைய தாத்தா யார்? எங்கேயாவது யாராவது நம்ம அப்பா அம்மாட்ட கேட்டிருக்கோமா? கேட்கணுமா வேணாமா? அப்பா எனக்கு தாத்தா இருக்கார், ஆனால் முருகனுக்கு தாத்தா யார் அப்படின்னு எங்கே கேட்டிருக்கோமா? அதுக்கு யாராவது பதில் சொல்லியிருக்காங்களா? அப்படியெல்லாம் தாத்தாவெல்லாம் கிடையாதுப்பா, எனக்கு தாத்தா இருக்கும்போது ஏன் முருகனுக்கு தாத்தா இல்லை அப்படின்னு கேட்கணுமா வேணாமா? கேட்கணும். கேட்டிருந்தா அங்கே பதில் கிடைச்சிருக்கும். அப்போ அங்கே என்ன இல்லை? சிவனுக்கு யார் தந்தை? அங்கே இல்லை. ஏன்? அதுதான் மூலம். அப்போ அவருக்கு மேலே ஒன்று இல்லைன்னு சிவன் வச்சுருக்கிறோம், இங்கே இறைவன் மிக அதுக்கு மேலே ஒன்று இல்லைன்னு வச்சுருக்கோம். இந்த இரண்டும் ஒன்றாகத்தானே இருக்க முடியும். இப்போ இந்த பாடலில் இந்த ரெண்டை மட்டும் சொல்லிட்டாங்க, நம்ம இன்னொன்றையும் சேர்த்துக்குவோம். கிறிஸ்டியானிட்டியில் என்ன சொல்லப்படுகிறது என்று பாருங்கள். இறைவன் அப்படிங்கிறது என்ன வார்த்தை சொல்லுகிறார்கள் என்று பாருங்கள். அவங்க தெளிவாக போட்டு உடைச்சிட்டாங்க. நம்ம சொன்னோம் இல்லையா, சிவனுக்கு அப்பா கிடையாது. இங்கே மிகப்பெரியவன் அந்த அல்லாஹ் என்ற ஒரு அசைவற்ற வெளி, அதற்கு மேல் ஒன்றும் கிடையாது. இங்கே என்ன சொல்லிவிட்டார்கள்? பரமபிதா என்று சொல்லிவிட்டார்கள். இங்கே நம்ம பரமசிவன் சொல்லிட்டோம், அவங்க பரமபிதா. அதை பரம என்ற வார்த்தையை அவர்களும் பயன்படுத்துகிறார்கள், பரம பிதா என்று சொல்லுகிறார்கள். பிதா என்று சொன்னால் யாரு? தந்தை, அதற்கு மூலம் பரமபிதா. இப்ப பிதா என்பவர்களுக்கெல்லாம் பிதா பரமபிதா, அவருக்கு பிதா கிடையாது. அவ்வளவுதான். பரமன்னா அதுக்கு மேல ஒன்றும் இல்லை இல்லையா? அப்ப இவருக்கு அப்பா இருக்காரு, இவருக்கு அப்பா இருக்காரு, இவருக்கு அப்பா இருக்காரு, அவருக்கு அப்பான்னு ஒருத்தர் இல்லை, அதற்கு மேல ஒன்றும் இல்லை. அவர் தான் பரமபிதா. அப்ப அந்த பரமபிதா யாராக இருக்கிறார்? அந்த பரமபிதாவும் பரமசிவமும் அல்லாவும் மூணும் ஒன்றாகத்தானே இருக்கிறது. இவ்வளவு
விளக்கக்கூடிய அளவுக்கு அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷியினுடைய தத்துவம் இந்த விளக்கத்தை கொடுக்கிறது. இந்த சமுதாயத்துக்கு இந்த பாடலினுடைய விளக்கத்தை வேதாத்திரியத்தின் மூலம் நாம் விளக்கிறோம் என்று சொன்னால் எல்லோருக்கும் புரியக்கூடிய அளவில் விளக்கிவிட முடியும். இப்போ இந்த 3 தத்துவங்களையும் நான் எங்களது மன்றங்களில் விளக்கும் பொழுது, எங்களது மன்றத்திலே இஸ்லாமிய அன்பர்கள் நிறைய பேர் வருகிறார்கள், கிறிஸ்துவ அன்பர்கள் நிறைய பேர் வருகிறார்கள். எல்லோரும் மன்றத்திலே வந்து இணைந்து எங்களோடு பயணித்து கொண்டிருப்பதை நான் பார்த்தேன். எப்படி இணைய முடிந்தது? இந்த ஒரு தத்துவம் அங்கே அவர்களுக்கு ஈர்ப்பை கொடுத்தது. அப்போ எல்லாம் ஒன்று தான், பெயர் மட்டும் மாற்றி இருக்கிறோம். ஆனால் இப்போ என்னாச்சு, அது ஒன்றுன்னு என்னது விளங்கலை. இல்லைன்னா அழகாக அந்த வார்த்தையை போடுறாரு பாருங்க, அல்லாவும் ஈஸ்வரனும் ஒன்றுன்னா விளங்கலை, அதை 2 ஒன்று தான்ப்பான்னு சொன்னால் அது விளங்க மாட்டேங்குதுப்பா. மகரிஷி இந்த விளக்கத்தை சொல்லும்போது எங்களுக்கெல்லாம் ஒரு உதாரணம் சொல்லுவார். என்ன சொல்லுவார்னா, அங்கே ஒரு வைத்தியர் இருக்காராம், அவர் வயிற்று வலிக்கு ஒரு மருந்து கொடுக்குறாராம், அந்த மருந்து சாப்பிட்டோம்னா வயிறு வலி நின்று போயிதான் அப்படின்னு சொல்கிறார். அவர் ஒரு தமிழ் வைத்தியர். இந்த தெருவில் இன்னொரு வைத்தியர் இருக்காரு, அதேங்க அங்கே ஒருத்தர் இருக்காருங்க, அவரும் வயிற்று வலிக்கு போனால் அவர் ஒரு மருந்து கொடுக்குறாருங்க, அதை சாப்பிட்டாலும் இதே மாதிரி நின்று போகுதுங்க. அவர் ஆந்திரா வைத்தியர், ஆந்திராவிலேருந்து வந்து இங்கே வைத்தியம் பார்த்துக்கிட்டு இருக்கார். அப்படியா, அங்கே அப்போ அதே மாதிரி நின்று போகுதா, அவர் என்னையா மருந்து கொடுக்குறாரு அதானங்க தெரியல அப்படின்னு இங்கே தமிழ் வைத்தியர்கிட்ட இருக்கிறவர் சொல்கிறாரு. அங்கே ஆந்திரா வைத்தியர்கிட்ட இருக்கிறவர், ஏங்க அந்த தெருவில் ஒருத்தர் கொடுத்துக்கிட்டு இருக்காருங்க, அவருக்கு வயிற்று வலி தீர்ந்துருதுங்க, அவர் என்னையா மருந்து கொடுக்குறாரு அதானங்க தெரியல. ஒரு நாள் இவங்க 2 பேரையும் மீட் பண்ண வச்சுட்டாங்க மக்கள். 2 பேரும் பக்கத்தில் உட்காந்துட்டாங்க. ஐயா நீங்கள் வயிற்று வலிக்கு மருந்து கொடுக்குறீங்களா? ஆமாங்கய்யா. நானும் மருந்து நீங்களும் கொடுக்குறீங்களா? ஆமாம் கொடுக்குறேன். 2 பேருக்கு கொடுத்தாலும் வயிற்று வலி தான், நீங்கள் என்னங்க மருந்து கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டோன்னே இவரை தமிழ் வைத்தியர் என்ன சொல்ற, நான் சுக்கு கொடுக்குறேன்னாரு. சுக்கு கொடுக்குறீங்களா? அப்படியா, சுக்குன்னா என்னன்னு தெரியல அவருக்கு. இவர்கிட்ட கேட்குறேன், நீங்கள் என்னங்க கொடுக்குறீங்க அப்படிங்கிற, நான் சுண்டி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டார். ஓ சுண்டியா, அப்போ அது வேறு மருந்தால இருக்குது. அப்போ 2 பேருக்கும் புரியல. அப்போ அவர் சுண்டி கொடுக்குறார், இவர் சுக்கு கொடுக்குறார். சரி உங்கள் சுக்கை கொஞ்சம் எடுத்து கொடுங்களேன், காமிங்களேன், நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இவர் கேட்க, நீங்கள் உங்கள் சுண்டி என்பதை காண்பித்தீர்கள் என்று சொன்னால் நான் சுக்கு என்பதை காண்பிக்கிறேன் என்று சொல்ல 2 பேரும் பைக்குள்ளேருந்து எடுக்கிறாங்க. எடுத்து பார்த்தா 2ம் ஒரே பொருளாக இருக்கிறது. அப்போ இதுக்கு சுக்கி என்று பெயர், அங்கு சுண்டி என்று பெயர். ஆனால் ஒரே பொருளுக்கு 2 பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கடைசியில் 2 பேரும் இணைந்து பார்க்கும் பொழுது ஆக 2 பேரும் ஒன்றா தானே கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த நிலை வரணும் அப்படின்னு மகரிஷி சொல்லுவாங்க. அப்போ என்ன, அப்போ இந்த அல்லாவாக இருந்தாலும் ஈஸ்வரனாக இருந்தாலும் அது பரமபிதாவாக இருந்தாலும் 3மே அந்த சுத்தவெளி என்பதை தான் குறிக்கிறது என்ற புரிதலை இந்த உலக மக்களுக்கு புரிய வைத்து விட்டால் இந்த மத சண்டைகள் வருமா? ஜாதி சண்டைகளை விட்டு மத சண்டையே வராதே. உலகத்தில் நிறைய போர்கள் நிறுத்தப்பட்டு விடும். அப்படி அதை உணர வைக்கக்கூடிய அளவுக்கான தத்துவம் வேதாத்திரி மகரிஷியின் வேதாத்திரியத்தில் இருக்கிறது என்பது உண்மையிலேயே எவ்வளவு பெரிய ஒரு குருவை நாம் பெற்றிருக்கிறோம் என்பதை நாம் உணர்ந்து கொள்வோம். சரி, அல்லாவும் ஈஸ்வரனும் ஒன்றுன்னா விளங்கலை. அடுத்தவர் என்ன, ஆன்மாதான் கடவுளுன்னா நம்பவே முடியல. என்னங்க அது, அல்லாவும் ஈஸ்வரனும் சொன்னீங்க, ஒன்றுன்னா விளங்கலைன்னு. இப்போ இங்கே கடவுள்னு யாரை ஆன்மாதான் கடவுளுன்னா நம்பவே முடியல. இப்போ என்ன ஆன்மாவை கடவுள்னு சொல்கிறீங்க? ஆன்மா என்றால் என்ன? ஆன்மா என்றால் என்ன? உயிர் என்றாலும் ஒன்றுதான். உயிர் தான் ஆன்மாவாக இருக்கிறது. சரி, ஆன்மாதான் கடவுளா, உயிர் தான் கடவுளா? இது என்னங்க அது?
இப்போ இதை வேதாத்திரியத்தில் உணர முடிகிறதா? உணர்த்த முடிகிறதா? ஆன்மாதான் கடவுள், உயிர் தான் கடவுள், எப்படி விளக்குவீர்கள்? அந்த உயிர் என்பது எது? எது உயிராக இருக்கிறது? உயிருக்கு ஆன்மாவுக்கு ஒரு வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கணும்னா என்ன? உயிர் என்பது எது முதல்ல தெரிஞ்சுக்கணும். அப்புறம் ஆன்மாங்கிறது எப்படி மாறிச்சுன்னு தெரிஞ்சுக்கணும். அதாவது பஞ்சபூதங்களிலே முதல் பூதமாகிய விண் எனும் சுழல் அலை இருக்கிறதே, இந்த பிரபஞ்சம் முழுவதும் அது உடம்புக்குள்ளாக இருக்கும்போது உயிர். அப்போ உயிர் என்றால் என்ன? முதல் பூதமாகிய சுழல் அலை, அவ்வளோதானே? விண் எனும் நுண்துகள். சரி, இப்போ அதுதான் உயிராக இருக்கிறது. அப்போ அது என்ன? அது சுற்றி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு அலை. அது சுற்றி கொண்டு இருக்கிறதே, அந்த சுழலை அப்படியே உட்புறமாக போய் பார்த்தீங்கன்னா அந்த சுழலின் மையம் சுழலுமா என்றால் சுழலாது. எந்த ஒரு இயக்கத்திலும் எந்த ஒரு சுழற்சியிலும் அதனுடைய மையம் சுழலாத இருப்பாகிய சுற்றவெளியாகத்தான் இருக்கும். மையத்தில் சுழலாத ஒன்று இருந்தால்தான் இது சுழல முடியும். இது ஒரு மகரிஷியினுடைய தத்துவத்தில் ரொம்ப அற்புதமான காந்த தத்துவம். மையத்தில் சுழலாத ஒன்று இருந்தால்தான் அங்கு சுழற்சி என்பதே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டார். இதுக்கு மகரிஷி என்ன உதாரணம் சொல்லுவார்? நிறையா சொல்லுவார். சின்ன பிள்ளையில் காத்தாடி விட்டது முதற்கொண்டு சொல்லுவார். ஒரு சோள கட்டையை குச்சி எடுத்துட்டு அதில் ஒரு பனை ஓலையை வச்சு ஒரு முள்ளை குத்திடுவோம். அப்படியே ஓடினோம்னா அந்த பனை ஓலை சுற்றும், காத்தாடி சுற்றும். ஆனால் நம்ம நண்பர் என்ன பண்ணுகிறார்? காத்தாடி சுற்றுது, நடுவில் முள் அசையாமல் சும்மா இருக்குதே, அந்த முள்ளை பிடிங்கிட்டோம்னா சுற்றுறது நின்று போயிடும், பனை ஓலையை கீழே விழுந்துடும். அப்போ முள் எதுக்கே சும்மா தானே இருக்குது அப்படின்னு கேட்டால் அது சும்மா இருக்கிறதுனால தான் இது சுற்றுது. அப்போ மையத்தில் சும்மா இருக்கிறது ஒன்று இல்லை என்று சொன்னால் இங்கு சுற்றுவதே கிடையாது. எங்க? ஒவ்வொரு அணுவிலும். அப்போ அதுதானே உயிராக இருக்கிறது. சரி, இந்த உயிருக்கு ஆன்மாவுக்கு என்ன வித்தியாசம்? இந்த சுழல் இருக்கிறதே, சுழலுக்கு மையத்தில் போனோம்னா அசையாத சுத்தவெளியாகிய சிவம் என்ற தெய்வம் இருக்கிறது, அல்லாஹ் என்ற தெய்வம் இருக்கிறது, பரமபிதா என்ற தெய்வம் இருக்கிறது. இப்போ நம்ம மூணையும் சேர்த்து சொல்லணுங்க. உயிரின் மையத்தில் இருப்பது எது? அதே அல்லாஹ் தான், அதே சிவன் தான், பரமசிவன் தான், அதே பரமபிதா தான். சரி, இந்த சுழலுக்கும் அந்த மையத்தில் இருக்கக்கூடிய அந்த தெய்வமாகிய அந்த சுற்றவெளிக்கும் நடுவில் இடையில் இருக்கக்கூடிய கர்மவினை, இந்த கர்மவினையோடு இணைந்து இருக்கக்கூடிய உயிருக்கு பேர் ஆன்மான்னு பேர். அப்போ மனிதர்களிடம் இருக்கக்கூடிய அந்த உயிர் மையம் இருக்கிறதே, அங்கே இருக்கக்கூடிய அந்த மைய உயிர் இருக்கிறதே, அதில் கர்மவினை நமக்கு இருக்கிறதுனால அதை ஆன்மா என்று சொல்லுகிறோம். இப்போ ஆன்மா, அதில் உள்ள கர்மவினை, அதுக்குள்ளே போனோம்னா என்ன இருக்கிறது? அதே இறைவன் என்ற சுற்றவெளி இருக்கிறது. அப்போ ஆன்மாதான் கடவுள்னா நம்பவே முடியல. ஏங்க, ஆன்மாவை எப்படி கடவுள்னு சொல்லுவீங்க? ஆன்மாவத்தின் மையத்துக்குள்ளே போனீங்கன்னா கடவுள்ப்பா. நீ எங்கே போடுற? இந்த உயிர் சுழல்கிறது, அது மனமாக விரிகிறது, விரிந்து புலன் வழியாக வெளியே போகிறது, இந்த பொருள்களோடும் நபர்களோடும் தொடர்பு கொள்கிறது. நீ வெளியிலேயே போயிட்டுருக்கப்பா. நீ வெளியிலேயே போயிட்டு இருக்கிறதுனால அந்த கடவுளை உணர முடியவில்லை. ஆன்மாதான் கடவுள்னு உணரணும்னா என்ன பண்ணணும்? கடவுள், கட ப்ளஸ் உள், கடவுள். அப்போ என்ன பண்ணணும்? நீ ஆன்மா என்ற உயிரிலிருந்து விரிவலையாக மனமாக விரிந்து புலன் வழியாக வெளியே செய்கிறதுக்கு பதிலா கடந்து உள்ளே போ. அங்கே தான் தியானம். புலன் வழியாக போகிறத நிறுத்து, உட்புறமாக திருப்பு, உட்புறமாக திருப்பி உள்ளே போ. உள்ளே போய் உயிரை பார், உயிரை நெருங்கி நில், உயிருக்கு உள்ளாக ஊடுருவி போ,
கடந்து உள்ளே போ உள்ளே போ உள்ளே போ உள்ளே போனீங்கன்னா மையத்தில் என்ன இருக்கிறது? அதே சுத்தவெளியாகிய தெய்வம், அல்லாஹ், பரமபிதா, பரமசிவம் எல்லாம் ஒன்று தான் அங்கே மையத்தில் இருக்குது. அப்போ ஆன்மாதான் கடவுள்னா நம்பவே முடியலன்னா இப்போ நம்பி தானே ஆகணும். எப்போ நம்ப முடியும்? நீ கடந்து உள்ளே சென்றால் அதை நம்பி ஆக வேண்டும். நம்ப முடியும். நம்பணும்னு இல்லைப்பா, நீ உணர்ந்து கொள்ள முடியும். உணர்ந்து கொள்ள மகரிஷி நம்பிக்கை கூட சொல்கிறதில்லை, விளக்கமாக சொல்லுகிறார். விளக்கமாக சொல்லுகிறார். அப்போ இந்த 4 வரியில் வேதாத்திரியம் எவ்வளவு இருக்கிறது பாருங்கள். இருக்கிறதா? அற்புதமான வேதாத்திரியம். இப்போ இந்த 4 வரைக்கும் இருக்கக்கூடிய வேதாத்திரியத்தை நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்லிட்டேன். இதே ஆன்மாவும் அல்லாவும் ஈஸ்வரனும் ஒன்றுன்னா விளங்கலைங்கிறதையும், ஆன்மாதான் கடவுள்னா நம்பவே முடியாதுங்கிறதையும் போர்டில் வச்சு நான் இன்னும் விளக்கி சொல்லணும் அப்படின்னா ஒரு நாள் அதை பற்றி விளக்கி சொல்ல முடிய அளவுக்கு அதில் காந்த தத்துவம் அடங்கி இருக்கிறது. இது பெரிய விஷயம். இது சாதாரண சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஆன்மாவதன் கடவுள்னா நம்பவே முடியலன்னு இவர் என்னையா எஸ்பி பாலசுப்ரமணியம் வளர்றாரு. இவருக்கு ஏன் இந்த வேலை? யாரோ எழுதி கொடுத்துருக்காங்க, அவர் பாடுறாரு, ரைட்டு. அவர் பாடினாலுமே அதை படிச்சுட்டு தானே பாடுவார். அதை படித்து பார்த்துருப்பாரா இல்லையா? இந்த படித்து பார்த்துட்டு இந்த பாடலை பாடலாமா வேணாமான்னு அவருக்கு ஒரு மனசுக்குள்ளே ஒரு குழப்பம் இருந்திருக்குமா இல்லையா? அதை சிந்தித்து பார்த்துருப்பாரா இல்லையா? சிந்தித்து பார்த்துட்டு இல்லை இந்த பாடல் சமுதாயத்துக்கு போகணும், நான் பாடுகிறேன் என்று ஒத்துக்கொண்டு தானே பாடியிருக்கிறார். அவர் அதை எப்படி அவர் நம்பலைன்னா அவர் பாட மாட்டார். போப்பா, இப்படி நீ என்னத்தையே எழுதி கொடுத்தா அப்படியெல்லாம் நான் பாடுறதுக்கு ரெடியாக இல்லை, நான் காசுக்காக அப்படியெல்லாம் பாட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். அது வேற, கற்பனையாக எழுதுவது வேற, சினிமா பாடல். இது தத்துவம். தத்துவம். அப்போ அவர் சரியாகத்தான் அதை விளங்க வைக்கக்கூடிய அளவுக்கான விளக்கம் எங்கே இருக்கிறது? வேதாத்திரியத்தில் இருக்கிறது. அப்போ இந்த அடிப்படையிலே இந்த பாடலில் அடுத்து உள்ளே வரக்கூடிய வரிகள் இன்னும் அற்புதமான வரிகள் இருக்கிறது. என ஆணவம் உள்ளவரை ஆன்மீகம் இல்லையடா. இந்த வரி எழுதுறதுக்கு முன்னாடி பாருங்க, ஆன்மீகம் என்னவென்று யாருக்கும் தெரியல. நாங்கள் எழுதினவர் கீழே என்ன போட்டார் பாருங்க, ஆணவம் உள்ளவரை ஆன்மீகம் இல்லையடா. சமுதாயத்தில் எல்லா மனிதனிடமும் அந்த ஆணவம்ங்கிற அந்த எழுதிய கவிஞர் பார்த்ததுனால தான் ஆன்மீகம்னா யாருக்கே தெரியலடான்றார். அப்போ என்னாச்சு? அப்போ ஆன்மீகம் ஆணவத்தை குறைக்கணும். அதுக்கு தான் ஆன்மீகம். ஆன்மீகம் இருந்தால் அங்கே ஆணவம் இருக்காது. அப்போ ஆணவம் உள்ளவரை ஆன்மீகம் இல்லையடான்னு சொல்லும்போது இப்பொழுது ஆணவம் வளர்ந்திருக்கிறது. சமுதாயத்திலே ஆணவம் பெருகி இருக்கிறது, ரொம்ப பெருகிருச்சு. நீ நல்லா பார்க்கலாம். நாம் தினந்தோறும் சிந்தனை துளிகள் வாசிக்கிறோமே, அதில் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கெல்லாம் நமது உறவுகளிலேயே அந்த உறவுகளாக இல்லை. எங்கே எடுத்து பார்த்தாலும் உறவுகளில் அந்த உறவுகளே இல்லை. எல்லாம் பொறாமையாக, ஏக்கமாக அப்படி பார்க்கக்கூடிய உறவுகளாக இருக்கு. இது காரணம் என்ன? ஒவ்வொருத்தட்டையும் ஆணவம் என்பது அதிகமாகிவிட்டது. பொருள் நிலையில் இருக்கக்கூடிய ஆணவம், அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஆணவம், இந்த ஆணவம் பெருகிவிட்டது. இப்போ மகரிஷி கிளீனாக சொல்லுவாங்க, தெளிவாக சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? மும்மலங்கள் என்று சொல்லுவாங்க. மும்மலங்கள். இறைவனுக்கும் மனிதனுக்கும் என்ன வேறுபாடு என்று மகரிஷி சொல்லுவாங்க. என்ன சொல்லுவார்? அதாவது மனிதன் மைனஸ் ஆணவம் கண்மம் மாயை இஸ் ஈக்குவல் டு இறைவன். இறைவன் கூட்டல் ஆணவம் கண்மம் மாயை இஸ் ஈக்குவல் டு மனிதன் அப்படின்னு சொல்லிடுவார். அப்போ இங்கே என்னாச்சு? இந்த ஆணவம் கண்மம் மாயையை மூணையை சொல்லும்போது என்ன சொல்லுவார்னா, ஆணவம் இருப்பதனால்தான் கண்மம், கண்மம் இருப்பதனால்தான் மாயை. அப்போ ஆணவம் தான் கண்மத்துக்கு காரணம், கண்மம் தான் மாயைக்கு காரணம். அப்போ மொத்தத்தில் ஆணவம் தான் காரணம். அப்போ
அந்த இறைவன் பிளஸ் ஆணவம் ஈக்குவல் டு மனிதன், மனிதன் மைனஸ் ஆணவம் ஈக்குவல் டு இறைவன். அப்ப அந்த ஆன்மீகம் என்பது இந்த ஆணவத்தை அழிப்பதற்காகத்தான் ஆன்மீகம். ஆனால் இன்னைக்கு சமுதாயத்தில் ஆணவமாகவே இருக்கிறானே மனிதன். அப்போ ஆன்மீகமாக இருக்கிறேன்னு சொல்கிறான், ஆனால் ஆணவம் குறைய மாட்டேங்குது. எப்படி? எங்கே இறைவன் தான், எங்கே இறைவன் தான் என்று சண்டை போடுறானே, அதுவே பெரிய ஆன்மீகம் தானே, ஆணவம் தானே. ஆன்மீகத்தில் எவ்வளவு சண்டை இருக்கிறது, ஒரே மதத்துக்குள்ளாக எவ்வளோ சண்டை இருக்கிறது. எங்கள் கோயிலுக்கும் உங்கள் கோயிலுக்கு சண்டைன்னு எப்படி இருக்கிறது, அந்த கோயிலுக்குள்ளே இருக்கக்கூடிய அரங்காவலருக்குள்ள சண்டை எப்படி இருக்குது. இதற்கெல்லாம் காரணம் என்ன? ஆணவம். அப்போ ஆணவம் கரைவதற்காகத்தான் ஆன்மீகம் என்றார். இங்கே ஆணவம் என்பது தலையெடுத்து ஆடிக்கொண்டிருக்கிறதே. அப்போ ஆன்மீகம் என்னவென்று யாருக்கும் தெரியல. அந்த வார்த்தைக்கு அங்கே போட்டதுக்கு ஒரு ப்ரூஃப் இங்கே கொடுக்குற, ஆணவம் உள்ளவரை ஆன்மீகம் இல்லையடா அப்படின்ட்டார். ஆண்டவனை அறிவதற்கு நாணயம்தான் எல்லையடான்றார். அதுக்கு ஒரு எல்லை சொல்கிறார் பாருங்க. இந்த இடத்துக்கு நீ போனாதான்டா நீ ஆண்டவனை அறிவதற்கு முடியும் அப்படி. நாணயம், அவன் நாணயஸ்தன் என்று சொல்வார்கள். நாணயஸ்தன் என்றால் என்ன? கரெக்டாக இருப்பான், சொன்னபடி இருப்பான், இயற்கையின் நியதிப்படி வாழ்வான், அவன் தான் நாணயஸ்தன். அதுக்கு என்ன சொல்லிக்கலாம்? அதுக்கு விளக்கம் எப்படி சொல்லலாம்? இரண்டொழுக்க பண்பாட்டின்படி ஒருவன் வாழ்கிறான் என்றால் அவன் நாணயஸ்தன் என்று சொல்லலாம். அவன் யாருக்கு துன்பம் கொடுக்க மாட்டான், அவன் யாருக்கு துன்பம் கொடுக்க மாட்டான், அந்த அடிப்படையில் வாழ்வான். அப்போ ஆண்டவனை அறிவதற்கு நாணயம்தான் எல்லையடா. அப்படி வாழணும், அப்படி வாழணுங்கிற அந்த வாழ்க்கை தான் அதை அறிய செய்யும் என்று. அப்புறம் என்ன சொல்கிறாரு? நான் என்பது உள்ளவரை நாடகம் நடக்காது. இதில் அந்த ஆணவம் என்பதற்கு ஒரு விளக்கத்தை இங்கே கொண்டு வந்துறார். நான் என்பது உள்ளவரை நாடகம் நடக்காது. மகரிஷி சொல்லுவாங்க, ஆணவம் என்றால் என்ன என்றால் நான், எனது, இந்த இரண்டும் தான்ப்பா ஆணவம் சொல்வார். இந்த இரண்டு தான் ஆணவம். அப்போ நான் என்பது உள்ளவரை நாடகம் நடக்காது. இப்போது நான்கிறது எப்படி எங்கெங்கெல்லாம் இருக்குது பாருங்கள், எங்கெல்லாம் இருக்குது, எல்லா இடத்துலையும் இருக்குது. நான் பெரியவன், நான் பணம் படைத்தவன், நான் அதிகாரம் படைத்தவன். இப்போ நான் 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 என்று அப்படி வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நான். மகரிஷி நான் யார் தத்துவத்தில் உள்ளே போனோம்னா அந்த நான் வேறு. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய நான் என்பது அகங்காரம், ஆணவம், ஆணவத்தில் இருக்கக்கூடிய நான். இந்த நான் எனதுங்கிறதுனால தான் 6 குணங்கள் வருதுன்னு சொல்கிறார். அப்போ அது இருக்கிற வரைக்கும் ஆன்மீகமே வராது. ஊன் உடம்பை வெறுக்காமல் உனக்கேதும் புரியாது. ஊன் உடம்பை வெறுக்காமல், அதுக்காக ஊன் உடம்பை வெறுத்தரலாமா? வெறுத்தர சொல்லலை மகரிஷி, யாரும் சொல்லலை, திருமூலரும் அப்படி சொல்லலை. ஆனால் இந்த ஊன் உடம்பு அதை ரொம்ப மகரிஷி தெளிவாக சொல்லியிருக்காரு. இந்த ஊன் உடம்புலேருந்து விலகணும்னு சொல்லியிருக்காரா இல்லையா? வெறுக்கணும் அப்படின்னு சொல்கிறது என்னென்னா, அதில் இருக்கக்கூடிய பற்றிலிருந்து விலகணும். அந்த வெறுக்கணுங்கிற வார்த்தையை அவர் போட்டதுக்கு காரணம் என்னென்னா, மனிதன் இந்த ஊன் உடம்புக்காகவே வாழ்கிறான் சொல்கிறாங்க நிறைய பேர். சாப்பிட்றதுக்காகவே வாழ்கிறேன்னு சொல்கிறானே, இந்த உடலுக்காகவே வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். அதனால தான் வெறுக்கிறதுன்னு போட்டாங்க. அவர் எழுதியிருக்கிறார். மயக்கத்தின் உச்சத்தில் இருப்பவர்களுக்காக அந்த வார்த்தை அங்கு போடப்பட்டு இருக்கிறது. ஊன் உடம்பை வெறுக்காமல் என்று. மகரிஷி என்ன சொல்கிறாரு? இந்த உடலின் தேவைகள் 3. இந்த தேவைகள் 3 முழுவதும் இந்த உடலுக்காக. அந்த தேவைகளை நிறைவு செய்து விட்ட பிறகு அதிலிருந்து விலகிவிடு அப்படின்னு சொல்கிறார். நீ ஊன் உடம்பையே நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா முன்னால் ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணுவ? இதுக்காக பொருள் வழியாக போய்கிட்டே இருப்ப. நீ கடந்து உள்ளே செல்வதே நீ செய்யவே மாட்ட. அப்போ அந்த இடத்தில் என்ன சொல்கிறாரு? அந்த தேவைகள் நிறைவேறிய பின் அதிலிருந்து விடுதலை பெறு. மனதை அதிலிருந்து விடுவித்துக்கொள். விழிப்போடு இரு, அதில் மயக்கத்தில் போகாதே.
அப்போ இதைத்தான் விடுதலை என்று சொல்லி அதிலிருந்து விடுதலை பெற்ற மனம் தனித்த மனமாக வரணும்னு சொல்கிறார் இல்லையா? இப்போ இந்த ஊனுடம்பை எது வெறுக்கணும்? எது வெறுக்கணும்? ஊனுடம்பிலிருந்து விலகணும்னு வச்சுக்குவோம். எது விலகணும்? மனம் விலக வேண்டும். மனம் விலக வேண்டும். ஊனுடம்பிலிருந்து உயிர் விலகிடக்கூடாது. ஊனுடம்பிலிருந்து மனம் விலகணும். மனம் விலகினால் அது என்ன ஆயிரும்? புலன் உணர்விலிருந்து வெளியில் வந்துடும். புலன் அனுபவங்களிலிருந்து வெளியே வந்துடும். தனித்த மனமாக நிற்கும். அந்த தனித்த மனமாக எப்போ வருதோ அதுதான் அந்த உயிருக்கு உள்ளாக ஊடுருவி போய் அந்த கடவுள் என்று சொல்லக்கூடிய கடந்து உள்ளே சென்று அந்த சிவமாகிய சுத்தவெளியாகிய தெய்வத்தை உணர முடியும். அப்போ ஊனுடம்புலேருந்து வெளியில் வராமல் பண்ணவே முடியாது இல்லையா? அப்போ ஊனுடம்புலேருந்து விலகணும், தேவைகள் முடிந்தனை விலகணுங்கிறத வெறுக்கணும்னு போட்டதுக்கு காரணம் இன்னைக்கு சமுதாயத்தில் இருக்கக்கூடிய நிலையை பார்த்தவுடன் அவர் கோபத்தில் அப்படி சொல்கிறார், வெறுக்கணும்னு சொல்லிப்படுறார். அவ்வளவு பற்றில் கிடக்கிறியப்பா. அப்போ அந்த எழுதினவருக்கு தெரியுது, உடம்பே வாழ்க்கை, உடம்புக்காகவே பொருளுக்காகவே இப்படியே வாழ்ந்து 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 இவ்வளவு மயக்கத்தில் இருக்கிறானே, இதை வெறுத்து வெளியே எப்படா வரப்போகிற அப்படின்னு கேட்கக்கூடிய அளவில் அந்த வார்த்தையை அங்கே போட்டிருக்கிற மாதிரி தெரிகிறது. அப்போ இந்த ஒவ்வொரு வரிகளும் வேதாத்திரியத்தின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது நமக்கு எவ்வளவு விளக்கத்தை கொடுக்கிறது. ஆனால் இந்த சமுதாயத்தில் அவர் பாடிட்டு போயிட்டார். இதுக்கு விளக்கம் கொடுக்கறது யார் கொடுக்கறது? அதற்காகத்தான் இப்பொழுது இந்த விளக்கத்தை இப்பொழுது நாம் சிந்தித்து கொண்டு இருக்கிறோம். இந்த பாட்டை நம்ம தமிழ் ஆனந்த யோகத்தில் எல்லா குரூப்லேயும் இன்றைக்கி போட்டுட்டோம். இந்த பாட்டை எல்லாருக்கும் அனுப்புங்க. அனுப்பின பிறகு யாராவது என்னப்பா இந்த பாட்டு வித்தியாசமாக இருக்கே என்னன்னு கேட்டாங்கன்னா இப்பொழுது நாம் சொன்ன விளக்கத்தை அவர்களுக்கு கூறுங்கள். அதனால தான் நான் என்ன ஸ்லோவாக போகிறேன். இன்றைக்கே இந்த பாட்டை முடிக்கணும்னு நினைச்சேன், முடியல. இந்த ஒரு ஸ்டான்ஸாவுக்கு தான் இன்றைக்கி விளக்கம் சொல்லியிருக்கோம். இன்னும் அடுத்து 3 ஸ்டான்ஸாக இருக்குது. அதை அடுத்த வாரம் அந்த விளக்கத்தை வச்சுக்குவோம். இந்த விளக்கத்தை கூறுங்கள். எளிமையான விளக்கம், இன்றைக்கி சமுதாயத்துக்கு தேவையான விளக்கம். இது பரவணும், போகணும், கொஞ்சம் கொஞ்சமாக போகணும். இது போனால் உலக அமைதிங்கிறதுக்கான ஒரு பயணம் இங்கு தொடங்கும். இந்த இடத்துல நம்ம எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் இதை பாடியதற்கு அவரோட ஆன்மாவுக்கு நம்ம இப்போ நன்றி சொல்லுவோம். ஏன்னா அவ்வளோ பிரபல்யமாக இருக்கிறவர் பாடினதுனால கேட்கவாது செய்வாங்க. இதை யாராவது பாடினோம்னா அதை கேட்கவே மாட்டாங்க. நீங்கள் அனுப்பும் போதும் கீழே எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர் கடைசி காலத்தில் இறுதியாக பாடிய பாடல்னு போட்டு அனுப்புனீங்கன்னா எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடினதா கேட்கலாமேன்னு ஒரு ஆர்வம் வரும். அப்போ அவங்க காதலியாவது விழுகுமே. அது என்னப்பா அது அல்லாவும் ஈஸ்வரனும் ஒன்றுன்னு சொல்கிறாங்க, அது எப்படிப்பா அது அப்படின்னு கேட்டால் நீங்கள் சொல்லுங்கள். ஆன்மாதான் கடவுளா? என்னப்பா ஆன்மாங்கிறதுக்கு நான் எனக்குள்ளே இருக்கிறது நானே, எனக்குள்ளே இருக்கிற ஆன்மா எங்கே கடவுள்? அப்படி வரும்போது உனக்குள்ளாகவே கடவுள் இருக்குப்பா. எனக்குள்ளாகவே இருக்கா, உணர வைக்க முடியும். ஆக இந்த பாடல் ஒரு அத்வைத வேதாத்திரிய அத்வைத ரகசியங்கள் அடங்கிய பாடலாக இருக்கிறது. அந்த அடிப்படையிலே இன்றைக்கு நாம் இந்த முதல் 2 பாராவுக்குரிய விளக்கத்தை பார்த்தோம். மீதமுள்ளதை அடுத்த வாரம் இதை முழுமையாக விளங்கிக் கொள்வோம். நன்றி. வாழ்க வளமுடன்.